நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நல்ல ஒரு காலை வேளையில் உடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடிமையை மறைத்து நீர் பேச வேண்டும். எங்கள் ஜெபம் உடைய பார்வையில் எமக்கு பிரியமாக இருக்க வேண்டும். எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் வல்லமையுள்ளதாக இருக்க வேண்டும். உடைய பிள்ளைகளுக்கு அப்பமாக இருக்க வேண்டும், பலனாக இருக்க வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும், எச்சரிப்பாக இருக்க வேண்டும், கவனமாய் நடத்தக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். பூமியிலே நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களாய் எங்களை இந்த வசனங்கள் மாற்ற வேண்டும். நாங்கள் கேட்கின்ற இந்த செய்திகளினால் சாத்தான் ஓட வேண்டும், நோய்கள் ஓட வேண்டும், பேய்கள் ஓட வேண்டும், செய்வனைகள், பிலிசூனிய ஏவல்கள், மாந்திரிக சீட்டு, மைய தகடுகள் நிர்மூலமாக வேண்டும். இந்த வார்த்தையை டிவியிலேயோ யூடியூப்லேயோ மக்கள் கேட்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு விரோதமான அனைத்து செய்கைகளும் அவர்கள் விட்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்தருளும். கர்த்தாவே சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அன்றைக்கு சாமுவேலோடு பேசுனீங்க, எச்சரிப்பின் செய்தியை கொடுத்துங்க. ஆண்டவரே நாத்தானோடு பேசுனீங்க, ஸ்தோத்திரம். காத் என்ற ஊழியக்காரனோடு பேசுனீங்க, ஸ்தோத்திரம். ஓசியா மூலமாக, எசேக்கியேல், எரேமியா மூலமாக பேசுனீங்கப்பா. இப்பொழுது கூட அடிமையை மறைத்து நீங்கள் பேச வேண்டும், எங்களோடு இடைப்பட வேண்டும். தம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்க என் தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, வார்த்தை வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அது எப்படி அப்படின்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 11-12 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 4:11-12. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தேவன் எனக்கு கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கிராஸ் டிவியில் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, அது நாம் விழுந்து போகாதபடிக்கு நமக்கு எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு இளைப்பாறுதல் கிடையாது. இளைப்பாறுகிற காலம் ஜனங்களுக்கு இனி வருகிறதாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம், அதனால நம்ம இளைப்பாறுதல் அடைஞ்சிட்டோன்னு இல்லை. ஆத்துமா இளைப்படையாது, அது எப்பவும் விழித்து கொண்டே தான் இருக்கும். அது கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்கும். ஏன்னா அது அவருடைய ஆவியினாலே உண்டாக்கப்பட்டதுனால அந்த ஆத்துமா தேவனையே தான் நோக்கி ஏங்கி கொண்டு இருக்கும். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை ஜாக்கிரதையாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த 12வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஜீவன், அதாவது உயிர் ப்ளஸ் வல்லமை. அடுத்து ஆத்துமா ப்ளஸ் ஆவி, கணுக்களையும் ப்ளஸ் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகவும் குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளை வகை அறுக்கிறதாயும் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்து நமக்குள்ள அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை பாட்டாய் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், எதை பார்க்கின்றோம், எதை பேசுகின்றோம், எதை நினைக்கின்றோம், எல்லாவற்றையும் அது பிரிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய அந்த வார்த்தை ஜீவனை, வல்லமை, அது ஆத்துமாவை,
ஆவியை நம்முடைய கணுக்கள், நம்முடைய ஜாயிண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு ஜாயிண்ட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே தான் நிறையா பார்ட்ஸ் இருக்குது. தைராய்டிலிருந்து ஆரம்பிக்குது, காட்டு வருது, இங்கே 4 தமனிகள், அப்படியே ஒரு 4 சிரைகள், அங்கே இரத்தத்தை கொண்டு போகக்கூடிய அநேக வால்வுகள், மூச்சு குழாய் இருக்குது, உணவு குழாய் இருக்குது. உணவு குழாயை சாப்பிடும்போது மூச்சு குழாய் இடம் கொடுக்கிறது, உணவு சாப்பிட்ட பின் மூச்சு குழாய்க்கு இடம் கொடுக்கு, மாறி மாறி கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்குது. நம்முடைய எலும்புக்குள்ளே ஒரு ஊன் இருக்குது, அதான் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க, நினம். அதை கூட பிரித்து பார்த்துருமா கர்த்தருடைய வார்த்தை. நம்ம நினைவுகளை, நம்ம என்ன நினைக்கிறோம், பெருமையாகவா இல்லை மற்றவங்களை பார்க்கும்போது பொறாமையாகவா, அழிந்து போக வேண்டும் என்றா, வைராக்கியமான சிந்தனையா, பார்வையா, எல்லாவற்றையும் பீஸாக எடுத்து வச்சிரும் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்காங்க, வயிற்றுக்குள்ளே எடுக்காங்க, அந்த நுண்கதிர்கள் அந்த வயிற்றுக்குள்ளே எந்த பகுதியோ, அது கர்ப்பப்பையோ இல்லை அது ஒரு சிறு குடலா, எங்கேயோ போய் அது ஊடுருவி எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே எடுத்து காட்டுகிறது. எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் படித்திருப்பார்கள் டாக்டர்ஸ். எது எப்படி இருக்கணும் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க படித்த மாதிரி அந்த உள் உறுப்புகள் இல்லை அப்படின்னு அந்த கருவிகள் போய் அங்கே கண்டுபிடிச்சி வெளியே வந்து ரிப்போர்ட் கொடுக்குது. அதே போல் தேவனுடைய வார்த்தையும் நம்ம சிந்தனைகளையும் நம்முடைய பார்வைகளையும் அப்படியே பாட்டாக பிரித்து தேவனுக்கு முன்பாக வைக்கிறது. ஒரு கார் இருக்குது, இந்த காரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, ஒரு லாரின்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, இப்போ அதை சரி செய்யும்போது எல்லா பார்ட்ஸையும் பிரித்து எடுத்துருவாங்க. என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும், எதில் இது டேமேஜ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அது ஒன்றாக பிரித்து எடுப்பார்கள். எங்களோட ஒரு அக்கா வருவாங்க காரில், அவங்க சொல்லுவாங்க டிரைவர்கிட்ட, பார்த்து போப்பா, சின்னதாக ஒரு ஸ்க்ராட்சு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட்டாச்சுன்னா 50,000க்கு வேலை வந்துடுமா. பார்த்தாச்சுன்னா சின்ன ஸ்க்ராட்சாக தான் இருக்கும், அதுக்கு அவ்வளவு பணம் ஆகக்கூடியதாக இருக்குமா, 1 லட்சம் வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பார்வைகளும் செயல்களும் போக்குவரத்துகளும் எங்கே இருக்கின்றோமோ, என்ன செய்கின்றோமோ, எல்லாவற்றையும் அது பாட்டாக பீஸாக பிரித்து காட்டுகிறது. ஒரு கோழியை அறுப்பாங்க, அங்கே பிளந்த உடனே பித்தப்பை இருக்கும், பெண் கோழினா முட்டைக்கரு இருக்கும், வரிசை அப்படி குட்டி குட்டியாக இருக்கும், குடல் இருக்கும், ஈரல் இருக்கும், எலும்புகள் இருக்கும், இந்த உணவு குழாய் அப்படியே சுருள் அது இருக்கும், இப்போ லெக்கு இருக்குது, அந்த சிறகு, கோழியினுடைய அந்த சிறகில் கொஞ்சம் தேவையில்லாத கட் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படி எலும்புக்குள்ளேருந்து பீஸாக கறி வரும். எல்லாத்தையும் ஒரு மாட்டை அறுக்காங்கன்னா எல்லாம் எடுத்துருவாங்க, சிறுகுடலை, கல்லீரலை, கணையை, என்னென்ன இருக்குதோ உடம்புல எல்லாம் பிரித்து எடுத்து அதுக்குன்னு தனியாக ரேட் போட்டு விற்பாங்க. மண்ணீரல் வேறு, கல்லீரல் வேறு, கணையம் வேறு, பித்தப்பை வேறு, கிட்னி வேறு. இதே போல் மிருகங்களுடையதை பிரித்து எடுப்பது போல், ஒரு வாகனத்தை பிரித்து எடுப்பது போல தேவன் தம்முடைய வசனத்தினால் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் அவர் பிரித்து எடுக்கக்கூடியது தான் தேவனுடைய வார்த்தை. அது தேவன்தான். எல்லாவற்றையும் தனித்து பிரித்து காட்டக்கூடியது தேவ வசனம். அது வல்லமை உள்ளது, சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, எது
இருக்கக்கூடாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்காங்க, சரீரத்தில் வியாதி என்று நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அந்த ஸ்கேன் ரிசல்ட்டை நமக்கு வாசிக்க தெரியாது. எனக்கெல்லாம் அந்த வாசி கண்டுபிடிக்க தெரியாது. இங்கிலீஷில் நார்மல் இருக்குது, மிஸ்டேக் இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. அதனால் நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் காட்டணும். அவங்க பார்க்கும்போதே அவங்க முகம் ஒரு மாதிரி சுழிச்சாங்கன்னா ஏதோ பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை அவங்க நார்மலாக இருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை போலன்னு இருக்கும், இல்லாட்டா நமக்கு இருதயம் படக்கு படக்குன்னு அடிக்கும். தேவன் நம்மை பார்க்கும்போது இப்படி பார்க்கின்றார் என்று நாம் நினைப்பது இல்லை. செல்லு பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, நம்ம இதை பார்க்குறோன்னு நம்ம பெற்றோருக்கு தெரியல. இப்போ நான் பார்க்குறேன் என்று கணவனுக்கு தெரியாது, என் கணவன் பார்க்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை பார்க்கின்றார். நான் ஒரு நாள் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் காட்டுக்குள்ளே உள்ள வீடு. அந்த வழியாக போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் அங்கே ஒரு 2 செர்வெண்ட், ஒரு ஜென் ஒரு லேடி, அந்த கொத்தனார் வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. இடைவெளி நேரத்தில் அவங்க 2 பேரும் தப்பு செய்கிறார்கள். நான் 2 வீலரில் தான் போய்கிட்டு இருந்தேன். மனசு கஷ்டமாக இருந்தது. அது வானவெளியாக இருந்தாலும் சுவர் மறைக்கப்பட்டு இருந்தாலும் மேலே இருக்கிற இறைவன் பார்க்கின்றார் என்ற பயம் இல்லை. பயம் இல்லாததுனாலும் அந்த தவறை அவர்கள் செய்கிறார்கள். செய்யக்கூடாது. தேவன் நம்மை பார்த்து அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை பார்க்கும்போது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ரோமர் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். ரோமர் 7:13. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? இல்லை, பாவமே எனக்கு மரணமாயிற்று. அதுதான் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. சரீரத்திலே தவறான சிம்டம்ஸை காணும்போது சரீரத்திலே கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்போ ஆத்மாவிலே சமாதானம் இல்லாது டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது ஆத்மாவுக்கு என்ன பிரச்சனை என்பதை பார்க்க வேண்டும். அது பாவம்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையானதை செய்யும்போது அது நமக்கு பாவம் இல்லை. பாவமே தான் மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. மிகுந்த பாவம் உள்ளதாகி அது மரணத்தை உண்டாக்கினதுனால பாவமாகவே விளங்கும்படி அப்படி ஆயிற்று. நம்மளை சிந்தித்து பார்க்க வேண்டும். எது தவறு என்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டும், எது பாவம் என்று கண்டுபிடிக்க வேண்டும், எது தப்பு என்று கண்டுபிடிக்க வேண்டும், தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று கண்டுபிடிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஏற்றதா இல்லை என்று கண்டுபிடிக்க வேண்டும். நான் தேவனையா மனுஷரையா யாரை பிரியப்படுத்துகிறேன் என்று கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு இது பிடிக்குமா என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவர் எனக்கு நன்மையானதை தருவாரா என்று சொல்லி நாம் நம்மை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ எது மரணமாயிற்று? பாவமே. நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? இல்லை. ஆரோக்கியமான சரீரத்தில் பிளட்டு டெஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும், நில்னு அவர் NILL நில், ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மல்னு வந்துடும். அப்படியே நம்முடைய ஆத்மாவை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 19வது வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்பாத தீமையை செய்கிறேன், இது தப்பு என்று என்னுடைய ஸ்கேனில் வேத வசனம் காட்டுகிறது. தப்பு எது என்று காட்டுகிறது, மிஸ்டேக் இருக்கிறது என்று காட்டுகிறது, நார்மல் அல்ல என்று காட்டுகிறது வேத வசனம். ரோமர் 7:19.
நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அதனால் நன்மை வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ நான் வெறுக்கிற பாவமே எனக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறது, அதுதான் எனக்கு மரணத்தை கொண்டு வருகிறது என்று பவுல் எழுதியிருக்கின்றார் வேத வசனத்தில். இது வேத வசனம் அதை பிரித்து காட்டுகிறது. இது நன்மை, இது தீமை, எது பாவம், இது பரிசுத்தம் என்பதை அது விளக்கி காட்டுகிறது. ரோமர் 7:21 ஆகையால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். நன்மை செய்ய விரும்புகிற காரியம் என்கிட்ட இருக்குது. நன்மை செய்ய விரும்புகிற காரியம்தான் சரி, ஆனால் தீமை உண்டென்கிற இன்னொரு பிரமாணத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் இதை ரெண்டாக பிரிக்கணும். ரெண்டாக பிரிக்கிறதுக்கு தான் எனக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். நன்மை எது தீமை எது என்று கண்டுபிடிக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தையினாலே கண்டுபிடிக்கலாம். அதை பவுல் இதில் எழுதியிருக்காரு. நன்மையை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கண்டுபிடிப்பினால கர்த்தருடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாம் அந்த தீமையை விட்டுவிடலாம். நல்லது எது? இப்போ தப்பு எதுன்னு பார்த்தோம். தேவனுடைய கட்டளையை மீறுவதே தப்பு என்று பார்த்தோம். சரி எது அப்படின்னா நல்லது என்ற ஒரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன் என்பதை நம்ம பார்த்தோம். எது கெட்டது எது, அதாவது இன்னொரு நல்லது எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இது நல்லதாக விரும்புகிறார். நான் நல்லதாக இருக்கணும், நல்லதே செய்யணும் விரும்புகிறார். நான் நிர்பந்தமான மனுஷனாக இருக்கேன்னு என்னை நானே கண்டுபிடிக்கின்றேன். குழப்பமாக இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குது. சில சமயத்தில் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. எக்ஸ்ரே என்ன சொல்லும் தெரியுமா? சிடி ஸ்கேனை எடு அப்படின்னு சொல்லும், எழுதியிருக்கும். சிடி ஸ்கேனை எடுத்தால் அதில் எழுதியிருக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுன்னு. அதுக்கு பிறகு என்ன இருக்கும் எனக்கு தெரியாது. அப்போ அருமையானவர்களே, இது ஒன்றை பிரித்து காட்டுகிறது. எக்ஸ்ரேலாம் முடியாததே சிடி ஸ்கேன் காட்டும், சிடி ஸ்கேன் காட்டாததை எம்ஆர்ஐ காட்டும். அதுவும் சரியாக காட்டலை, குழப்பமாக இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இன்னொன்று எடுப்பாங்க, அது நம்ம தெரியல. ஆனால் வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. என்ன சொல்லுதான்? நல்லது எது? ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் என்று நான் என்னை கண்டுபிடித்து விட்டேன். என்னால் சமாதானமாக இருக்க முடியல. நான் செல்போனில் தேவையில்லாததை பார்க்க வேண்டாம் என்று விரும்புகிறேன், ஆனால் முடியலை. நான் விரும்பாதது நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்போ ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா தேவ சமூகம்தான். அது ஆவியானவர் தான் செய்ய முடியும். உலக பிரகாரமாகனதை நம்ம செய்துருவோம். குழம்பு வைக்கிறோம், அதில் புளி கூடிட்டு அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, இல்லை கொஞ்சம் மசாலா போடுவாங்க. உப்பு கொஞ்சம் கூடிட்டு அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு செய்வாங்க. இப்போ நான் என்னை பார்க்குறேன், நான் நிர்பந்தமான மனுஷன் என்று நான் பார்க்கிறேன். அப்போ இதுக்கு ஒரு மாற்று மருந்து வேணும், இதுக்கு ஒரு விடுதலை வேணும். யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு காரியத்தில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? விபசாரம், வேசித்தனம் நிறைய நடந்து கொண்டிருக்கு. இதை கேட்குற நீங்கள் எங்கே எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் உலகத்தில் வேலை செய்கிறோம், உலகத்துக்குள்ளே நாங்கள் இறங்குறோம், குடும்பங்களுக்குள்ளே இறங்குறோம், அநேகர் நாங்கள் சந்திக்கிறோம். ஊழியத்தின் பாதையில் வேசித்தனம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நாளிலே 23,000 பேர் இறந்தார்கள். அந்த வனாந்தரத்திலேயே வேசித்தனம் நடந்தது, இப்பவும் நடக்கிறது. இதே போல் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கேவலமாக தெரியவே மாட்டேங்குது. இது கேவலம், இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்பது மக்களுக்கு தெரியவில்லை.
அசிங்கம் என்று தெரியல. இது அசிங்கம். 4 பேர் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க, எப்படி பேசுவாங்க. நீ எவ்வளோ அழகாக இரு, நீ எவ்வளவு நகையை போடு, நீ எவ்வளோ ஜோடனையாக போ, நீங்கள் அழகாகவே இருந்தாலுமே உங்களுக்கு பேர் நல்ல பேர் கிடையாது என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும். ஆனால் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் நிர்பந்தமான மனுஷன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் வார்த்தையும் நம்மை அதில் இருந்து விடுதலையாகும். இந்த கெட்டது எதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரோமர் 8வது அதிகாரம் 8வது வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாகி இருக்கும். இப்போ பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாகி இருக்கும். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாகி இருக்கும் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாட்டா அந்த நோயை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதே போல் நியாயப்பிரமாணம் என்பது பாவம் எது என்பதை எடுத்து காட்டுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரே என்று உனக்கு தேவன் இல்லை. களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ளே யாதொன்றை விரும்பாதிருப்பாயாக, நீதி நியாயம் செய்வாயாக என்று சொல்லுகிறது தான் தேவனுடைய பிரமாணங்கள், காரியங்கள். ஆனால் இவர் சொல்கிறாரு, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று வஞ்சித்து என்னை கொன்றது. இது கெட்டது. பாவம் செய்வதனால் மரணத்தை தேடுவானோ மனிதன்? தேடக்கூடாது. அப்போ தேவனுடைய வசனம் நம்மை ஒவ்வொன்றாக பிரித்து காட்டுகிறது. காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் ஒரு மூடை வாங்கிட்டு வருவாங்க, 500 ரூபாய் 600 ரூபாய் இருக்கும். காய்கறி, கருவேப்பிலை, மல்லிச்செடி எல்லாம் இருக்கும். அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைப்போமா? இல்லைல்ல, தலையில் தட்டுவோம். அதில் என்னெல்லாம் இருக்கும்? மிளகாய் இருக்கும், வெள்ளைப்பூடு இருக்கும், இஞ்சி இருக்கும், மற்ற எல்லா காய்கறிகளும் இருக்கும். எல்லாவற்றையும் நாம் பிரிக்க வேண்டும். பிரித்து பிரித்து வச்சாதான் நம்ம அவசரத்துக்கு எந்த காய் எதுன்னு எடுக்க முடியும். நீ அப்படியே ஃப்ரிட்ஜில், பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், அப்படியே உள்ளே நீங்கள் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி பழத்தோட மற்ற காய்கறி சேர்ந்தால் தக்காளியும் கெட்டு போகும், மற்ற காயும் அழுவி போகும். ஒன்றே ஒன்று நசுக்கிறதுனால. இப்போ தேவன் அப்படி தான் செய்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் பிரித்து காட்டி வகை அறுக்கிறதா இருக்கிறார். வகை அறுக்கிறார். ஒன்று ஒன்றா சிந்தனையில் என்ன, பார்வையில் என்ன, இருதயத்தில் நினைவு என்ன, கையின் செயல்பாடு என்ன, காலி எங்கே போகுது, நீ போகிற இடம் சரிதானா, உன்னுடைய ட்ராவல் சரிதானா, நீ சந்திக்கிற மக்கள் சரிதானா, நீ கையில் வாங்குகிற பணம் உண்மையான பணமா, உன் வேலையிலே உண்மையா, நீ உன்னுடைய கையெழுத்து சரியான கையெழுத்தா. நம்ம சந்திக்கிறவங்களை எப்படி சந்திக்கிறோம்? எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையானது வகை அறுத்து விடும். அப்படிதான் நம்ம இதை பார்த்தோம். இதை என்ன செய்யலாம்? ரோமர் 8:36 கர்த்தர் நமக்கு அதுக்கு ஒரு விடை வச்சிருக்கிறார். ரோமர் 8:36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம் மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதுக்கு யார்? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அப்படியே மரணத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவிலை சுமந்து தீர்த்ததுனால நாம் இயேசுவின் மேல் அன்பாய் இருக்கும்போது இதிலிருந்து நாம் விடுதலையை பெறுகிறோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுங்கள், உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. என்னால் முடியலப்பா என்று சொல்லி நீங்கள் எப்போவாவது தேவனுடைய சமூகத்தில் சார்ந்திருக்கிறீர்களா? யோசித்து கொண்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. செயல்பாட்டில் இறங்க வேண்டும், ப்ராக்டிக்கலில் இறங்க வேணும். தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலில் நம்ம இறங்கணும். அடுத்ததை என்ன செய்யலாம் நம்ம பார்த்தோம். எதை செய்யக்கூடாது? ரோமர் 7வது அதிகாரம் 25வது வசனம்.
ரோமர் 7:25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும், என் மனசில் தேவனுடைய சித்தம் மட்டும் செய்யணும், கற்பனைகளை கை கொள்ளணும்னு என் மனசு நினைக்குது. ஆனால் என் மாமிசம் பாவத்தை செய்துருது. செல்போனை எடுத்துடுறேன். இன்னைக்கு அரசியல் என்ன, தலைப்பு செய்தி என்ன, எல்லாமே என் கையை எடுத்துருது. சிகரெட்டு ஊதவே கூடாதுன்னு தான் தீர்மானம் எடுக்காங்க, ஆனால் எடுத்துருது. மனசு நினைக்குது சிகரெட்டு ஊதக்கூடாதுன்னு, ஆனால் கையை சிகரெட்டை வாங்கி பற்ற வச்சிருது. சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, மனசில் நினைக்காங்க, ஆனால் சரீரம் பாட்டிலை எடுத்து வாயிலே ஊற்றி விடுகிறது. பொருத்தனை பண்ணுகிறார்கள், அதை மீறுகிறார்கள். மனதில் நல்ல எண்ணம் தான், கர்த்தர் பிரியமாக இருக்கணும் தான், கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது தான், கோபமே படக்கூடாது தான், கோல்ச்சலி கொடுக்கக்கூடாது தான், எல்லாம் மனசில் இருக்குது. ஆனால் கிரியில் இல்லை. கிரியில் இல்லைன்னா நோ யூஸ், பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு நம்ம கனி கொடுக்க முடியாது. அதுக்கு கிறிஸ்துவின் அன்பு என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் ப்ளஸ், அதாவது உயிர் ப்ளஸ் வல்லமை, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக குத்துகிறதாயும் வகையறுக்கிறதாயும் இருதயத்தின் யோசனையை பீஸாக பாட்டாக தனித்தனியாக எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பார்வைகளையும் சொற்களையும் செயல்களையும் நடைகளையும் போக்குவரத்து செயல்பாடுகளையும் தனித்தனியை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இது நாம் விடுதலை பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படியே சமூகத்திலே மன்றாடுங்க. வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்கள் இன்னும் அதற்கு எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே நம்ம இரத்த சிந்துற அளவுக்கு இன்னும் நம்ம எதிர்த்து நிற்கவில்லை. எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். இதை நம்ம வாசிக்கும்போது ரொம்ப நம்ம இதில் சரியில்லை அப்படின்னு நமக்கு இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நம்ம இந்த பாவத்தை செய்யவே கூடாது. நம்ம யாரையும் கெடுத்து பேசவே கூடாது. தீய காரியத்துக்கு கூட்டணி அமைக்கக்கூடாது. ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசித்து விட வேண்டும், இன்றைக்கு பாட வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுல இரத்த சிந்துற அளவுக்கு நீங்கள் போராடலையே. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அழுது ஜெபித்தார். இரத்தம் ஈவை துளிகளாய் தரையில் விழுந்தன. அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம ஜெபம் பண்ணிட்டோமா? வேத்து கொட்டிட்டா நமக்கு இல்லை. ஏசி ரூமில் தான் ப்ரேயர் பண்ணுறோம். இல்லை ஃபேனு, டேபிள் ஃபேனு, ஸ்டாண்டு ஃபேனு, சீலிங் ஃபேனு, அப்படி தான் இருக்கும். இல்லை ஏர் கூலரில் தான் உட்காந்து நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ எப்போ ரத்தம் வரும்? ப்ரெஷர் ஓவராகி இயேசுவுக்கு ரத்தம் சிந்திட்டு பாவத்தின் சுமையை சுமந்தார் அவர். நம்ம பாவத்துக்காகவே போராடுவதற்கு ரத்த சிந்துற அளவுக்கு எத்தி நிற்கவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், ரகசிய வரிகளே காணப்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். இது எல்லாவற்றையும் இருக்கிறதுனால வசனத்துக்கு நான் பயப்பட வேண்டும் என்று சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே மே துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையானது எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியச்சே எங்களை தாழ்த்தி தருகிறோம். எல்லா ஜனங்களும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை, இந்த செய்தியை கேட்டு பயனடைய, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ரகசிய வரிகளே காணப்பட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களை தரைமிட்டு தாழ்த்தி இந்த பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற யாவரையும் இந்த கிராஸ் டிவி ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.